அன்புள்ள தமிழ் மக்களே, நான் தான் டிஜேபி பாஸ்கர், மத நல்லிணக்க அறிஞர். மத நல்லிணக்கத்தின் தலைவரும் நான் தான். நான் லா பர்சனாக இருக்கிறேன். நீதிமன்றங்களிலே வாதாடி வருகிறேன். சமூக சீர்திருத்தங்களை செய்து வருகிறேன். நான் வருகின்ற தேர்தலிலே திமுகவை ஆதரித்து தமிழகம் எங்கும் நான் சுற்றுப்பயணம் செய்வேன். என்னுடைய சொந்த பணத்தில் சுற்றுப்பயணம் செய்து திமுகவை வெற்றி பெறச் செய்வேன். அது என்னால் முடியும். ஏனென்று கேட்டால், நான் காங்கிரஸ் பேரியக்கத்திலே ஒரு காலத்தில் முக்கிய பிரமுகராக இருந்தேன். 1975 வரையில் நான் காங்கிரஸ் கட்சியிலே முக்கிய பிரமுகராக இருந்தேன். பிறகு காமராஜர் இறந்து விட்டார் என்ற காரணத்தினாலே நான் காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து விலகிவிட்டேன். விலகினாலும் நான் 1990 வரை என்னை காங்கிரஸ்காரன் என்று தான் எல்லோரும் சொன்னார்கள். அதன் பிறகு காமராஜர் அவர்கள் இறந்த பிறகு நான் கொஞ்ச காலம் திரைப்பட உலகத்திலே கதை வசனம் எழுத போய்விட்டேன். சினிமாவில் நடிப்பதற்கும் இருந்தேன். ஆனால் எனது தந்தையார் அவர்கள் என்னை சினிமாவிலே நடிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்ட காரணத்தினாலே நான் சினிமாவில் நடிக்கவில்லை. அது கிடக்கட்டும், அது தேவையற்ற பிரச்சனை. இப்போது என்னுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்தில் என் பேச்சை கேட்பவர்கள் சுமார் 30,000 பேர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். அந்த வாக்குகளை நான் திமுகவுக்கு கிடைக்கும் வண்ணம் செய்வேன். யார் எனக்கு அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்வேன். ஏனென்று கேட்டால், இப்பொழுதுள்ள முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஸ்டேட்ஸ்மேன், நிர்வாகி. அவரை விட்டால் வேறு ஆள் இல்லை. அதனால் நான் ஆதரிக்கிறேன். சரி, சில வரிகள் மட்டும் நான் திமுகவை வாழ்த்தி பாட விரும்புகிறேன். பிறகு நிறைய பாடல்கள் பாடுவேன். ஏனென்று கேட்டால், நான் இயல், இசை, நாடகம் மூன்றிலுமே நான் தேர்ந்தவன் தான். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுதே காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக நாடகங்களில் நடித்தேன். பாடல்கள் பாடினேன். மேடைகளிலே முழங்கினேன். இயல், இசை, நாடகம் என்ற மூன்றிலும் நான் சிறந்து விளங்கினேன். கல்வியிலும் நான் சிறந்து விளங்கினேன். நான் காவல்துறை அதிகாரியாக பணியாற்ற விரும்பினேன். ஆனால் எனக்கு உயரம் இல்லாத காரணத்தினாலே நான் காவல்துறை ஆய்வாளராக வர முடியவில்லை. பின்னர் மருத்துவம் படித்து நான் மருத்துவராக இருந்தேன். பிறகு அதை விட்டுவிட்டேன். ஏனென்று கேட்டால், அது எனக்கு பிடிக்கவில்லை, விட்டுவிட்டேன். இப்போது நான் மருத்துவம் பார்ப்பது இல்லை. ஆனாலும் எனக்கு ஐ நோ எவ்ரிதிங். இப்போது எனக்கு தேவைப்படுவது மத நல்லிணக்கம்தான். இந்த நாட்டிலே மத நல்லிணக்கத்தை நான் உருவாக்குவேன். மத நல்லிணக்கம் என்றால் என்ன? இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், பௌத்தர், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி அனைத்து மக்களையும் ஒரு தாய் பிள்ளைகளாக நான் கருதுவேன். அவர்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்று தான் நான் துணிந்து சொல்லுவேன். எந்த மேடையிலும் சொல்லுவேன். எனக்கு அதை பற்றிய பயமோ நடுக்கமோ கிடையாது. நான் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், பௌத்தர், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி அனைத்து மக்களுக்காகவும் தான் நான் பாடுபட்டு வருகிறேன். எல்லோரும் என்னுடைய தாய் பிள்ளைகள் தான்.
அது இருக்கட்டும். இப்போது நமது மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை பற்றி சில வரிகள் தான் பாடப்போகிறேன். நாளைக்கு அதிகமான வரிகள் பாடுவேன். வாழ்கவே வாழ்கவே திமுக, வாழ்கவே திமுக, வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே, மத நல்லிணக்கம் காணும் இந்த உயரிய தலைவரின் நமது மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இந்த நாடு மீண்டும் முதல்வராக பதவி ஏற்கட்டும். மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவதற்கு நான் உறுதுணையாக நிற்பேன். நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை, பெரிய அறிஞர் இல்லை, நான் ஒரு பிச்சைக்காரனை போன்றவன் தான். ஆனாலும் என்னால் முடிந்து செய்ய முடியும். எப்படி என்று கேட்டால், ராமர் அவர்கள் ராவணனை எதிர்ப்பதற்கு இலங்கைக்கு செல்வதற்கு வழி தெரியாமல் தடுமாறிய பொழுது அனுமார் வந்தார் என்று வரலாறு சொல்கிறது. நான் அதற்கு மேல் போக மாட்டேன். அந்த ராமருக்கு யார் உறுதுணையாக இருந்தார் என்றால் அனுமார் தான். அதே போல நானே விருப்பப்பட்டு நான் திமுகவை இந்த தேர்தலிலே ஜெயிக்க வைக்கிறேன். அதுதான் உறுதியாக நான் ஜெயிக்க வைப்பேன். என்னால் குறைந்தது தமிழகத்திலே ஒரு 10% வாக்குகளை வாங்கித்தர முடியும். எந்த தொகுதியிலும் என்னால் 10% வாக்குகளை வாங்கித்தர முடியும். சரி, பாடல் பாடுவலாம். வாழ்கவே ஸ்டாலின் அவர்கள் வாழ்கவே, மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வாழ்கவே, தமிழினத்தின் தலைவரான ஸ்டாலின் அவர்கள் வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே, 100 ஆண்டு வாழ்கவே. அவர் ஆட்சியிலே பெண்களின் உரிமை மதிக்கப்படுகிறது. ஸ்டாலின் அவர்கள்தான் மிகவும் எளிமையானவர், அனைத்து சாதி மக்களையும் ஒருங்கிணைப்பவர், அனைத்து மதங்களுக்கும் அவரே ஒரு தந்தையை போல் இருந்து நாட்டை வழி நடத்துகிறார். அதனால் ஸ்டாலின் அவர்கள் வாழ்க வாழ்கவென்று கூறி இன்னும் சில பாடல்களை நான் பாடுவேன். அது என்னுடைய மைண்டில் இருக்குது. நான் அதை எழுதலை. எழுதி அதை படித்து ரிஹர்சல் பார்த்து விட்டு தான் பாட முடியும். எடுத்த உடனே பாடினால் அது சரியாக வராது. விபத்துகள் தமிழகத்தில் ஏற்படுகின்றன. இந்த விபத்துகள் தேவையில்லாதவை. பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதும் பலர் இறந்து போவதும் மிகவும் வருத்தத்திற்குரியது. இதை ஓட்டுநர்கள் மிகவும் கவனமுடன் இருந்து விபத்துகள் இல்லாமல் தடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் அரசு தடுக்க முடியாது. ஓட்டுநர்கள் உணர்ந்து ஓட்டுநர்கள் வாகனங்களை மிகவும் சீரான வேகத்தில் ஓட்ட வேண்டும். மது குடித்திருந்தால் போய் ஒரு இடத்தில் படுத்து கொள்ளலாம். மதுவை குடித்துவிட்டு அவர்கள் வாகனம் ஓட்டக்கூடாது என்பதை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செல்ஃபோன் பேசிக்கொண்டு வாகனங்களை ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினால் அப்பாவி மக்களின் உயிர் பலியாகிவிடும். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே நமது காவல்துறை மிகவும் சிறப்பான முறையில் இயங்குகிறது. காவல்துறை சட்டம் ஒழுங்கை மிகவும் சிறந்த முறையிலே காப்பாற்றுகிறது. கோவையிலே நடைபெற்ற சில கொடூரங்களை நமது கோவை மாவட்ட
காவல்துறை ஆணையர் மிகவும் சிறப்பான முறையில் கையாண்டு குற்றவாளிகளை பிடித்திருக்கிறார்கள். சில இடங்களிலே நமது தமிழக காவல்துறை குற்றவாளிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறது. இது ஒன்றும் குற்றமில்லை, துப்பாக்கி சூடு நடத்தலாம். ஷூட்டிங் ஆர்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு அவாய்ட் த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். அதனால் காவல்துறையை நாம் ஆதரிப்போம். தமிழக காவல்துறை மிகவும் சிறந்த முறையில் இயங்குகிறது. காவலர்கள் அனைவருமே, நான் பார்த்த வரையில் தமிழகத்தில் உள்ள காவல்துறையினர் அனைவரும்